சாந்தி. 21/8/2016 இன்றைய முரளியின் தலைப்பு. இதோடைய ஒரிஜினல் டேட் வந்து 6/11/1981 அவித்த முரளி. இந்த முரளியின் தலைப்பு விசேஷ யுகத்தின் விசேஷ பலன். சங்கம் யுகம் வந்து ஒரு விசேஷமான யுகம் தானே, ஏறும் கலைக்கான யுகம். ஸோ அதோடைய விசேஷ பலன் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகத்துக்கு நன்மை செய்கிற தந்தை தன்னுடைய உலக நன்மை காரியத்தின் ஆதார மூர்த்தியே யாரு? ஆதாரமான குழந்தைங்க தான். அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உலக நன்மை செய்கிற தந்தை உலக நன்மை செய்கிற காரியத்தின் ஆதார மூர்த்தியை பார்த்துட்டு இருக்கிறார். இதே ஆதார மூர்த்தி தான் உலகத்தை மாற்றம் செய்யும் விசேஷ ஆத்மாக்கள். அந்த மாதிரியான விசேஷ ஆத்மாக்களை பாப்தாதாவும் எப்பயுமே விசேஷ பார்வையோட பார்க்கிறார். அப்போ உலகத்தையே மாத்தினவங்க போன கல்பத்துல நீங்க தான் அப்படின்னா நீங்க அம்மன், உங்களை தான் கோயில் கட்டி கும்பிட்டோம் அப்படின்னு பக்தர்கள் தெரிஞ்சால் எவ்வளோ விசேஷமாக பார்ப்பாங்க. இவங்களா அவங்கன்ட்டு அதே விசேஷத்தன்மையோட பாபாவும் பார்க்குறாரு அவங்கள. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவர் தான் செய்ய வைக்கிறாரு, இருந்தாலும் அப்படி பார்க்குறாராம். எப்பவுமே விசேஷ பார்வையோட தான் பார்க்குறாரு, எப்பவுமே சாதாரணமாக பார்க்கறது கிடையாதான். இப்போ நாமளும் அப்படி பண்ணலாம்ல, விசேஷமாக பார்க்கணும். விசேஷ பார்வையோட தான் நம்ம பரிவாரத்தை பார்க்கணும். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் அவகணம் இருக்கட்டும், உலக மாற்ற காரியத்துக்கு ஆதாரமூர்த்தியாக இருந்திருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு விசேஷ ஆத்மாவுடைய விசேஷமும் எப்பயுமே பாப்தாதா எதிரில் தெளிவாக இருக்குதான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட விசேஷமும் இருக்கும். எல்லாமே விசேஷ ஆத்மாக்கள், இது இல்லாமல் தனிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அது பாபாவுக்கு தெளிவாக தெரியுது. அப்படின்னா என்ன? விசேஷ குணங்களை மட்டுமே பார்க்கறத சொல்றது. ஒவ்வொரு குழந்தையும் மகான் புண்ணிய ஆத்மா. புருஷோத்தமர் என்றால் தேவ ஆத்மா, உலக மாற்ற காரியத்துக்கு பொறுப்பான ஆத்மாக்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் தன்னை அந்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா? நான் அப்படிதான் உங்களை நினைக்கிறேன், மகான் புண்ணிய ஆத்மான்ட்டு, தேவ ஆத்மான்னு, உலக மாற்றத்துக்கே பொறுப்பானவங்கன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறீங்களா? அவருக்கு தெரியுது, ஆனால் உங்களை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ அதுதான் திரிகாலதர்ஷி ஞானம்ன்றது. 3 காலத்தை உணர்ந்ததுனால அவர் உங்களை அப்படி பார்க்குறாரு. இப்போ நம்ம சாதாரணமாக இருந்தால் கூட, ஆனால் நமக்கும் சொல்லிட்டாரு. பட் நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா நம்மளை நாமளே அப்படி நினைப்போம். ஆனால் அப்படி நடந்துக்கிறீங்களா? தேவாத்மா, மகான் புண்ணிய ஆத்மான்னு என்னவாக நான் இருந்தேன், ஆனால் இப்போ என்னவா ஆகிட்டேன். இவ்வளோ பெரிய வித்தியாசம். இந்த வித்தியாசம் எப்பவும் உங்கள் எதிரில் இருக்குதா? பாபா கிடைக்கிறதுக்கு நான் எப்படி இருந்தேன், குப்பையில் கடந்தேன். ஆனால் இப்போ அப்படியே எடுத்து நறுமணமிக்க கோயிலில் வச்சு வைக்கிற மாதிரி வச்சுட்டு, அது எப்பயுமே உங்களுக்கு தெரியுதா? எப்பவும் வச்சிருக்க சொல்ற. அப்ப 2 போட்டோவும் வச்சுக்க சொல்றாரு. இங்க எப்படி இருந்தோம், இங்க எப்படி இருந்தோம். அப்ப அந்த வித்தியாசம் தெரியுது இல்ல நமக்கு? ஒரு மாதிரி இருக்குது இல்ல? சரி, இந்த வித்தியாசம் மகா மந்திரத்தின் இல்ல வித்தியாசத்தை எதிர வச்சுக்க சொல்றாரு. பழைய சொரூபத்தில் அந்த வித்தியாசம் மாறணும் இல்லையா? அத இப்ப பாபா சொல்றாரு, இந்த வித்தியாசம் மகா மந்திரத்தின் சொரூபமாக இயல்பாகவே ஆக்கிடுது. மகா மந்திரம் என்னது நமக்கு? மன்மனாபவ, அதன் சொரூபமாக ஆக்கியது தான் இந்த வித்தியாசம். அப்போ ஐயோ நான் திரும்ப அந்த குப்பைக்கு போக மாட்டேன்ப்பா, பாபா உன்னை விட்டால் நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பான்னு குடிச்சிக்கிறோம். ஸோ அந்த சொரூபமாக நாம் ஆயிடுறோம், அந்த நினைவின் சொரூபமாக. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா? எப்படி பாபா எதிரில் ஒவ்வொரு குழந்தையும் எப்பவும் விசேஷ ஆத்மாவின் ரூபத்தில் இருக்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் அனைவரும் தன்னுடைய விசேஷத்தை மற்றும் அனைவரின் விசேஷத்தையும் எப்பயும் பார்க்குறீங்களா? பாருங்க, சிவன் கோயிலில் அம்மன் சிலைகள், பூஜைக்குரிய சிலைகளை வச்சிருக்கிறாங்க.
ஏன்னா அவர் பூஜைக்குரியவரோ தன்னுடைய குழந்தைங்களை பார்த்துருக்காரு, அதனால சிலை வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் உங்களையும் உங்களுடைய சகோதர ஆத்மாக்களையும் விசேஷ ஆத்மாக்களா எப்பவுமே பார்க்குறீங்களா? இல்லை நல்லது செஞ்சால் மட்டும் பார்க்குறீங்களா? இல்லையா? இப்போ எப்பொழுதும் சேற்றில் இருக்கும் தாமரையை பார்க்குறீங்களா, அல்லது சேரு தாமரை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல குணத்தை மட்டும் பார்க்குறீங்களா, இல்லை கெட்ட குணத்தையும் சேர்த்து பார்க்குறீங்களா? இல்லை நல்ல குணத்தெல்லாம் தூக்கி கழிச்சிட்டு வெறும் கெட்ட குணத்தை மட்டும் பார்க்குறீங்களா? எப்படி கேட்குறாரு பாருங்க. சங்கம யுகம் விசேஷ யுகம். இந்த விசேஷ யுகத்தில் விசேஷ ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் விசேஷ பங்கு இருக்குது. என்ன பங்கு இருக்கு? ஒரு வேர்டுல விசேஷம் பாருங்க. விசேஷ யுகம், விசேஷ ஆத்மா, நம்ம பண்றது விசேஷ பங்கு. ஏன்னா நீங்க எல்லோரும் பாப்தாதாவுடைய உதவியாளர்கள், சகயோகிகள். விசேஷ ஆத்மாக்கள் செய்யற காரியம் என்ன? அப்படி என்ன காரியம் செய்யறாங்க விசேஷ ஆத்மாக்கள்? தன்னுடைய விசேஷம் மூலமாக விசேஷ காரியத்தில் இருப்பது. அதாவது தன்னுடைய விசேஷத்துல மனதுல மட்டுமோ அல்லது வாயால மட்டுமோ வர்ணனை மட்டும் செய்யறது கிடையாது. ஆனா விசேஷத்தின் மூலமாக ஏதாவது விசேஷ காரியம் செஞ்சு காமிக்கிறது. அப்பதான் விசேஷ காரியம். நான் விசேஷமானவன் தெரியுமா, நான் எவ்வளோ அன்பானவன் தெரியுமா, நான் எவ்வளோ அமைதியானவன்ட்டு மனசுக்குள்ள சொல்றதோ மற்றவங்க கிட்ட சொல்றதோ பத்தாது. அந்த விசேஷத்தை காரியத்தில் காட்டணும். நல்ல கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் அன்பை காட்டணும். அப்போதான் நீங்கள் விசேஷ ஆத்மான்னு சொல்ல முடியும். அந்த விசேஷ குணத்தை காரியத்தில் காமிக்கிறது இல்லையா? பிராமணர்கள்னால செயல் வீரர்கள், சொல் வீரர்கள் கிடையாது, பிளான் போடுற வீரர்கள் கிடையாது, அதை நடைமுறைப்படுத்தி காட்டுற வீரர்கள். எந்த அளவு உங்களுடைய விசேஷத்தை உங்களுடைய எண்ணம் சொல் செயல்ல சேவையில ஈடுபடுத்துறீங்களோ அந்த அளவு அதே விசேஷம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டு தானே? பொறுத்துக்கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த பொறுத்துக்கொள்ளும் சக்தி உங்களுடைய எண்ணத்திலையும் சொல்லிலும் செயலும் தெரிய வெளிப்பட என்ன ஆகும்? அது குறையுமா அதிகமாகுமா? அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ இது சூப்பர்ல. நமக்குள்ள ஒரு குறை இருக்குதுன்னா அந்த எந்த சக்தி குறை இருக்கோ அந்த சக்தி ஸ்வரூபமாகி நினைங்க. பொறுமை இல்லைன்னா நான் இவ்வளோ பொறுமையான ஆத்மா தெரியுமா, வாயால் சொல்லும் போது நான் இவ்வளோ பொறுமை தெரியுமா, அது வார்த்தையில் பொறுமையை காட்டுங்க. அடுத்தது செயல்லையும் பொறுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அதிகமாயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ சேவையில் ஈடுபடுத்துறது அப்படின்னா ஒரு விதையிலிருந்து நிறைய பழங்களை உருவாக்குறது. தந்தை மூலமாக இந்த வாழ்க்கையில் பிறப்புரிமையின் ரூபத்தில் எனக்கு என்ன விசேஷம் கிடைச்சிருக்குதோ அதை விதை ரூபத்தில் மட்டும் வச்சிருக்கிறேன்னா, மேலும் விதையை சேவையின் நிலத்தில் போட்டு விஸ்தரிப்பு அடைந்திருக்கிறேனா, அதாவது தன்னுடைய சொரூபம் மற்றும் சேவையின் சித்தி சொரூபத்தை அனுபவம் செஞ்சிருக்கிறேன்னா. பாப்தாதாவோ எல்லா குழந்தைங்களுடைய விசேஷத்தின் எதிர்காலத்தின் ரேகைய பிறந்த உடனேயே போட்டுட்டாரு. பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு குழந்தையுடைய நெத்தியிலும் விசேஷத்தின் அதிர்ஷ்ட நட்சத்திரம் மின்னிக்கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தையும் இந்த அதிர்ஷ்டத்திலிருந்து வஞ்சிக்கப்படவில்லை. நீங்க அதிர்ஷ்டத்தை எழுப்பிட்டு தான் வந்திருக்கிறீங்க. பிறகு வேற்றுமை ஏன் ஏற்பட்டு விடுகிறது? சிலர் இந்த வரதானம் என்ற விதையை, அதிர்ஷ்டத்தின் விதையை மற்றும் பிறப்புரிமை என்ற விதையை விஸ்தாரத்துல கொண்டுட்டு வராங்க. ஆனா சிலர் விதையை காரியத்துல கொண்டு வராத காரணத்தினால சக்தியற்ற விதையாக ஆக்கிடுறாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எப்படி விதையை சரியான நேரத்துல காரியத்துல கொண்டுட்டு வரல அப்படின்னா பலன் என்ற பழம் கொடுக்கும் விதையாக அது ஆகிறது கிடையாது.
விதையை சேவை என்ற நிலத்தில் போடவும் செய்கிறாங்க. ஆனால் பழம் தர்றதுக்கு முன்னாடியே மரத்தை பார்த்து நான் விதையை காரியத்தில் ஈடுபடுத்தி விட்டேன் என்று அதிலேயே குஷி அடைஞ்சிடுறாங்க. இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? மரம் வளர்ந்துடுது, கிளைகள் சிறு கிளைகள் கூட உருவாக்கிடுது. ஆனால் மரம் மட்டும்தான் வளருது, பழம் தரலை. பார்க்கறதுக்கு மரம் ரொம்ப அழகாக தான் இருக்கும், ஆனால் பழம் கொடுக்கலையே. அதாவது என்ன விசேஷம் பிறப்புரிமையின் ரூபத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்குதோ அதில் இருந்து அவரே வெற்றி என்ற ரூபத்தின் பழத்தை அடைவது கிடையாது. மேலும் மற்றவர்களையும் அந்த விசேஷத்தின் மூலமாக வெற்றி சொரூபமாக ஆக்க முடியுது கிடையாது. விசேஷம் என்ற விதையின் மிக உயர்ந்த பழம் என்ன தெரியுமா? திருப்தி. எனவே இன்றைய நாட்களில் பக்தர்கள் சந்தோஷிமாவின் பூஜையை அதிகம் செய்கிறாங்க. அப்படி திருப்தியாக இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணுன்ற இதுதான் விசேஷ யுகத்தின் விசேஷ பலனாகும். சரி, இப்போ பாபா சொல்ற, பாபா குழந்தைய நீங்கள் என்னைக்கு ஆகுறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய விசேஷ ரேகையை அவர் போட்டுட்டாராம். உங்களுடைய நெத்தியில் கூட அந்த விசேஷம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குதான் எல்லா குழந்தைங்களுக்குமே. இருந்தாலும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்க தன்னுடைய விசேஷம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், அதை சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க, பலரை பாபா குழந்தை ஆக்கிறதுக்கான சேவையில். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம், ஈடுபடுத்துறதே இல்லை. அப்போ அந்த விதை இருக்குது, விதைச்சா தானே மரம் வரும், மரம் வந்தால் தானே கனி கொடுக்கும். முக்கால்வாசி பேர் விதைக்கிறதே கிடையாதான். ஒரு சிலர் அப்போ விதைக்குன்னு ஒரு டேட் இருக்குது, அதுக்குள்ளே விதைச்சாதான் அது வேலை செய்யும், இல்லைன்னா அவ்வளோதான், அது இல்லையா பூச்சி அரிச்சு அது ஆகிடும். அதேமாதிரி ஒரு சில குழந்தைங்க சரி விதைக்கிறதுல அவங்கள விட்டுருங்க, இன்னொருத்தவங்க விதைக்கிறாங்களாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாபா குழந்தைய ஆகும்போதே இந்த அதிர்ஷ்டத்தை எழுப்பிட்டு தான் வந்திருக்கீங்கன்றது. நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் பண்ண தேவை, பாபா வரும்போதே உங்கள் கோட்டில் போட்டு அனுப்பிச்சிடாது போ. ஒருத்தர் கூட அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாதான் இந்த விசேஷங்கள்ன்றது. அப்போ என்னென்ன விதை கிடைக்குதா? வரம், அதிர்ஷ்டம், பிறப்புரிமை, இந்த 3 விதையும் இருக்குது. ஆனால் ஒரு சில குழந்தை மட்டும்தான் இந்த விதையை போட்டு விஸ்தாரமாக மரம் ஆக்கிடுறாரு. அந்த விசேஷத்தன்மையை விரிவுபடுத்தி படுத்தி 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 சூப்பராக ஆக்கிட்டார். மற்றவங்க ஆக்கலை, அதனால அந்த விதைக்க சக்தி இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த அப்படி ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறதே தெரியாமல் போயிடுது இல்லையா? அப்போ அந்த விதை பழத்தை கொடுக்கக்கூடிய விதையாக மாறலை, ஏன்னா காரியத்தில் கொண்டுட்டு வரல. அதை சும்மா இருக்குது, நான் விதைப்பன் தெரியுமா விதைப்பன் தெரியுமா விதைப்பன் தெரியான்னு நினச்சினே இருக்கிறோம், அது எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தது அதுதான், அதுக்குள்ள பாபா குழந்தை ஆன உடனே அந்த சேவையில் ஒரு தீவிரம் வந்ததுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கணும். சரி இப்போவே இதுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம சேவை ஆரம்பிக்கலாம், இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், எடுத்த உடனே விசேஷத்தை கொடுத்துட்றேன்றாரு இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்களாம், சேவையில் விசேஷ குணத்தை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்திட்டு பா நான் செஞ்சிட்டேன் அப்படி குஷி அடைஞ்சிடுறாங்களாம். அப்போ அது என்னன்னா, அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் பண்ணணும், நானும் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு சேவைக்கான யுக்தி சொல்கிறோம், அந்த யுக்திக்கான ஒரு ஸ்டெப்பை மட்டும் பண்ணிட்டு விட்டாச்சு, நான் பண்ணிட்டேன்னா அது மரம் அந்த கனி வர வரைக்கும் அதை பாதுகாக்கணும்ல, வளர்க்கணும்ல. ஸோ அதையெல்லாம் பண்ணல. பார்க்குறோம் 2 இலை வருது, ஐயோ குஷி சூப்பரு, அப்புறம் கிளை வேற வருது சூப்பர், விதையே வரலையேன்றாரு பாபா. இதெல்லாம் வந்துச்சு, விதை இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் திருப்தி இல்லை, மற்றவங்களுக்கும் திருப்தி இல்லையே.
கரெக்டு தானே? எல்லாம் பண்ணி சென்டருக்கு யாருமே வரலையே, அப்ப என்னது இல்ல? அதுவும் இல்லாம பாபாவை பத்தி அவங்களுக்கு தப்பான இங்க இருக்கிற ஆத்மாவங்க தப்பான கண்ணோட்டத்தை என்ன பண்றாங்க. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பாபா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எங்களே ஒரு மாதிரி அப்படி பாக்குறாங்க. கரெக்ட் மாதாஜி. ஆனா எங்கேயுமே நாம சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரே தடவை பண்ணிட்டு விட்டா செஞ்சுக்கிட்டே வருகிறோம் நாம. இல்ல இல்ல, இது பௌர்ணமி வருது, இன்னைக்கு தான் பௌர்ணமி இல்ல, அப்புறம் எல்லாம் இதெல்லாம் நம்ம போய் பண்ணிட்டு இருக்கோம், நேத்துல இருந்தே இருக்கு. சரி, அப்ப அந்த டைம்லாம் கோயிலில் நம்ம நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க கீச்சு போட்டுக்கிட்டே இருக்கட்டும், நாம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் எடுப்பாங்க, வருவாங்க. அப்படிதான் பாபா சொல்றாரு. நியூஸ் பேப்பர்ல கொடுக்கலாம், எவ்வளோ இருக்குது இல்ல. அப்பதான் நமக்கு திருப்தி வரும். ஏன்னா நீங்க என்னதான் அதாவது விசேஷ காரியத்தை ஈடுபடுத்தினீங்க, ஆனா தேவையான அளவு ஈடுபடுத்தினீங்களா? கிடையாது. யாருமே அப்படி சொல்ல முடியாது இல்லையா? தேவையான அளவு பண்ணீங்களா? திருப்தி ஆகிற அளவுக்கு பண்ணீங்களா? திருப்தி எப்போ தெரியுமா ஆகும்? தூங்குறதுக்கு கூட டைம் இல்லாமல் நீங்கள் இந்த சேவை பண்ணாதான் ஆகும். அப்படி யாரும் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தானும் திருப்தி அடையிறதில்ல, மற்றவங்களையும் திருப்திப்படுத்துறது கிடையாது. ஆனால் இந்த இது திருப்தி தான். அப்போ இன்னைக்கு வந்து சந்தோஷமான திருப்தின்னு அர்த்தம். அந்த சந்தோஷமான்ட்டு ஒரு தேவதை வச்சு கும்பிட்றாங்க வடநாட்டில். இந்த திருப்தியுடைய இதாக தான், நினைவாக தான் சந்தோஷமா பூஜையை அதிகம் செய்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, அந்த மாதிரி நீங்கள் திருப்தியாகவும் இருக்கணும், மற்றவங்களை திருப்தியாகவும் படுத்தணும். இதுதான் இந்த விசேஷ யுகத்துடைய விசேஷ பலன். ஏன்னா ஒட்டுமொத்த இதுவே திருப்தியான வாழ்க்கைப்பா. கலியுகத்தில் யாருக்கும் திருப்தி கிடையாது, நமக்கு இருக்கணும். அதுதான் சங்கமயுகத்துடைய விசேஷமே. இங்கே வந்து திருப்தி இல்லைன்னா பாபா சொன்னதை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். பண்ணியிருந்தால் திருப்தி இருக்கும் இல்லையா? அநேக குழந்தைங்க அந்த மாதிரி பழம் கொடுப்பவர்களாக, அதாவது பலன் கொடுப்பவர்களாக ஆகிறது கிடையாது. மரத்தை வளர வச்சு சேவையை விஸ்தாரம் செஞ்சிடுறாங்க. ஆனால் திருப்திங்கிற பழம் தராத மரம் என்ன பிரயோஜனம்? இதே மாதிரி நேற்று கூட கேட்டார் இருக்கு, நேற்று முந்த நேற்று கேட்டார்ல, எனக்கே மறந்து போச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. சரி, திருப்திங்கிற பழம் போன ஞாயிற்றுக்கிழமை வானிலை வந்துச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா? என்ன பிரயோஜனம்? சரி, இப்போ பாப்பா சொல்ற மரம் வந்துடுச்சுப்பா, பழம் கொடுக்காத மரம் எதுக்கு? பப்பாளி மரம் இருக்குது, ஆண் மரம் கனியே கொடுக்காது, அது எவ்வளோ பெருசு வளர்ந்தா என்ன பிரயோஜனம்? கிடையாது இல்லை? அது மாதிரி தான் சொல்றாரு. எனவே விசேஷத்தின் வரதானம் விதைக்கு அனைத்து சக்திகளின் நீரை ஊத்துனீங்க அப்படின்னா பழம் தருவதாக ஆகிடும். சூப்பர் இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு விசேஷ குணம் இருக்கா? அனைத்து சக்திகளையும் ஊற்றி அந்த தண்ணி, அதான் மரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்க்குறோமே, அது மாதிரி சக்திகளை ஃபுல்லாக அது கொடுத்து அந்த விசேஷத்துக்கு மரமாக்குங்க, கனியாக்குங்க, விதையாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா நல்லா வளர்ந்துருக்கும் மரமும் அப்பப்போ வர புயல்னால ஆடி ஆடி சில நேரம் சில கிளை உடஞ்சிடும், சில நேரம் வேற கிளை உடஞ்சிட்டே இருக்கும். பிறகு என்ன ஆகும்? மரம் மட்டும் இருக்கும், ஆனால் அது காஞ்சி போன மரமாக இருக்கும். ஒரு பக்கம் காஞ்ச மரம், அதில் முன்னேறி போகிறதுக்கான ஊக்கம், உற்சாகம், குஷி, ஆன்மீக போதை என்ற எந்த ஒரு பசுமையும் இல்லை. அதான் காஞ்ச மரம். பசுமையாக இருந்தால் தானே மரம் உயிரோடு இருக்குதுன்னே சொல்லுவாங்க. ஏன் பசுமை இல்லைன்னா அது வளர்கிறதுக்கு என்ன இருக்கணும்னா ஊக்கம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். எனக்கு விசேஷம் இருக்குப்பா, ஊக்க உற்சாகமே இல்லைன்னா, அதனால அந்த சேவையை பண்ணவே இல்லைன்னா அந்த விசேஷம் வந்து என்ன பிரயோஜனம்? இன்னொன்று குஷி இருக்கணும், ஆன்மீக போதையில் செய்யணும். அது சொன்னாங்களேன்னு செஞ்சாலும் வெற்றி அடையாது, அந்த ஒரு குஷியில் போதையில் செய்யணும். ஆனால் இது எதுவுமே இல்லை. விதையிலும் பசுமை இல்லை, மரத்திலும் பசுமை இல்லை இல்லையா? அந்த ஒரு ஈரத்தன்மை இருந்தால் தானே விதையே இதாகும் இல்லையா? இப்போ விசேஷ ஆத்மாக்களுடைய சம்பந்தம் மற்றும் தொடர்புல எப்பவுமே இருக்கிறீங்க. ஏன்னா பிராமண பரிவாரம்னாலே விசேஷ ஆத்மாக்களின் பரிவாரம்ன்றது. நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் தொடர்பில் தான் இருக்கிறீங்க. காரணம் எல்லாமே விசேஷம் உள்ளவங்க தான்.
அப்படி பரிவாரத்தின் தொடர்புல இருந்துகிட்டே கூட ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தையும் பாருங்க. விசேஷமான ஆத்மாக்களோட தான் இருக்கிறீங்க, ஆனா பார்க்கறதெல்லாம் குறையா பார்க்குறீங்கன்னா இப்போ எதுக்கு விசேஷ ஆத்மாக்களுக்கு தொடர்புல பாபா வச்சார் இல்லையா? விசேஷத்தையும் பாருங்க. விசேஷத்தை பார்க்கறதுக்கான பார்வையை வையுங்க. அதாவது விசேஷமான கண்ணாடி அணிங்கள், அதை போட்டால் விசேஷமான குணம் மட்டும்தான் தெரியும். சிகப்பு கலர் கண்ணாடி போட்டால் எல்லாம் சிகப்பாக தானே தெரிவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு கண்ணாடியை போடுங்க, விசேஷத்தன்மை மட்டுமே தெரியணும். இன்றைய நாட்களில் கண்ணாடி அணிகிற நாகரிகம் இருக்குது, கட்டாயம் கூட இருக்குது. அதனால விசேஷத்தை பார்க்குற கண்ணாடியை மட்டும் நீங்கள் அணிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேற எதுவுமே தென்படாதுன்றது. எந்த குறையும் தென்படாது. எப்படி அறிவியல் சாதனங்கள் மூலமாக சிகப்பு கண்ணாடி போட்டிங்கன்னா பாபா பாருங்க இதே சொல்கிறாரு. இதே அறிவியல் சாதனத்தில் சிகப்பு கண்ணாடி போட்டிங்க அப்படின்னா பச்சையான கலர் கூட என்னவா தெரியும்? சிகப்பாக தான் தெரியும். அதனால இந்த விசேஷத்தின் பார்வை மூலமாக விசேஷத்தை மட்டும் பாருங்க. சேத்தை பார்க்காம சேத்துல இருக்கிற செந்தாமரையை பாருங்க. மேலும் ஒவ்வொருத்தருடைய விசேஷம் மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்துல நான் விசேஷ காரியம் செய்யறதுக்கு பொறுப்பாளர் ஆகிடுவேன். எப்படி சூப்பரா சொல்றாரு இல்லையா? விசேஷத்தின் பார்வை மூலமாக விசேஷத்தை மட்டுமே பாருங்க. ஒவ்வொருத்தருடைய விசேஷம் மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்துல நான் விசேஷ காரியம் செய்யறதுக்கு பொறுப்பாளர் ஆகிடுவேன். கரெக்டு தான். எல்லாருடைய விசேஷத்தன்மை மட்டுமே தெரிஞ்சதுன்னா நீங்க மட்டும் உங்களுடைய விசேஷத்தை பண்ணுவீங்க. ஆனா அவங்களுடைய குறை தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட சேர்ந்து நீங்க எந்த காரியமும் செய்யணும்னு உங்களுக்கு தோணாது இல்லையா? இப்ப எனக்கு ஒரு விசேஷம் இருக்குது, நான் அந்த காரியத்தை செய்யறேன், ஆனா நீங்க அதை அப்படி பண்ணக்கூடாதுன்றீங்க. எனக்கு உடனே என்ன ஆயிடும்? கடுப்பாயிடும் இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு விசேஷ பண்ணலான்றீங்க, நான் சொல்றேன் அதை பண்ணக்கூடாதுன்றா, அப்பயும் கடுப்பாயிடும். அப்ப எப்படி பண்ணா, எனக்கு ஒரு விசேஷ குணம் இருக்குது, அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனா செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி மாதாஜி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்குறேன். கேட்கும்போது முதல்ல ஒன்று சொல்றீங்க. அப்ப எனக்குள்ள இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன், இவங்களுக்கு ஒரு விசேஷம். அப்ப நான் உங்ககிட்ட கேட்கல, அலமேலு மாதாஜி கிட்ட கேட்கல, அது ஆக்சுவலா பாபா கிட்ட கேட்குறேன். ஏன்னா பாபா எல்லார் மூலமா காய நவுத்துறது அது அவரு. அப்ப பாபா நீங்க இப்படி விரும்புங்க, இது நல்லா இருக்குது பாபா, அப்ப என்னுடைய விசேஷத்தை அதுல எப்படி இணைக்கிறதுன்னு பார்த்து மாதாஜி நம்ம இதையும் சேர்த்து பண்ணலான்ற, நீங்க ஓகேவா? அப்ப உங்களுடைய விசேஷத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓகே தான் சொல்லுவீங்க. அப்படி பண்ணா பிரச்சனை இல்லை இல்லையா? அப்பதான் எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, ஒவ்வொருத்தருடைய விசேஷம் மூலமாக விசேஷ காரியம் செய்யறதுக்கு பொறுப்பாளர் ஆகிடுவேன். நான் விசேஷத்தை பார்த்தேன்னா, விசேஷத்தை பார்த்து அவங்க விசேஷத்தை காரியத்தில் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க விசேஷத்துக்கு ஏற்ற காரியத்தை கொடுத்தா அவங்க குஷியா பண்ணுவாங்க. அவங்களுக்கு வராத காரியத்தை கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க? எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் தன்னுடைய விசேஷத்தை காரியத்துல கொண்டுட்டு வாங்க, விஸ்தாரம் செஞ்சு பலன் அளிப்பதா ஆக்குங்க. இன்னொரு விஷயம், எல்லாருக்கிட்டையும் விசேஷத்தை மட்டுமே பாருங்க. மூணாவது விஷயம், அனைவரின் அந்த விசேஷங்களை காரியத்துல கொண்டுட்டு வாங்க. நான்காவது விசேஷம், விசேஷ யுகத்தின் விசேஷ ஆத்மாக்கள் நீங்க. சரி விடுங்க, இந்த 3 விஷயம் சூப்பர் விஷயம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, உங்களுடைய விசேஷத்தை சேவையில எடுத்துட்டு வாங்க, விஸ்தாரப்படுத்துங்க. எந்த அளவு வளர்ச்சி அடைய வைக்க முடியுமோ வளர்ச்சி அடைய வைங்க. அடுத்து அதுக்கு என்ன பண்ணா, நிறைய சக்திகள்ன்ற நீரை ஊற்ற சொல்றாரு. அடுத்தது, மற்றவங்க உங்க தொடர்புல வரவங்களுடைய விசேஷம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும், குறை தெரியக்கூடாது. மூணாவது, அவங்க விசேஷத்தை சேவையில பயன்படுத்துறதுக்கான யுக்தியை உருவாக்குங்க. சூப்பர் இல்லையா? நாலாவது விசேஷம், விசேஷ யுகத்தின் விசேஷ ஆத்மாக்கள் நீங்க. எனவே எப்பொழுதும் விசேஷ எண்ணம், சொல் மற்றும் செயல் தான் இருக்கணும். பிறகு என்ன ஆகும், சாதாரண எண்ணமோ சாதாரண செயலோ சாதாரண வார்த்தையோ இருக்கக்கூடாதுப்பா. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? விசேஷ நேரம் கிடைச்சிடும். ஏன்னா விசேஷம்னு புரிஞ்சிக்காத காரணத்தினாலதான் உங்க மேல உங்களுக்கே தடை.
மற்றும் கூடவே தொடர்புல வர்றதுனால வந்திருக்கிற தடையில அதிக நேரம் வீணாக்கிடுறீங்க. இது விசேஷம்னு புரிஞ்சிக்காத காரணத்தினால, இது விசேஷ நேரம் வீணாக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சிக்காத காரணத்தினால உங்களுக்கும் நீங்க தடையாயிடுறீங்க, மற்றவங்களும் உங்களுக்கு தடையா நீங்க நினைச்சிடுறீங்க. ஸோ இதுலேயே நேரம் அதிகமாயிடுது தடையை நீக்கிறதுல. ஏன்னா தன்னுடைய பலகீனம் மற்றவங்களுடைய பலகீனம், இவருடைய கதை மற்றும் கீர்த்தனை ரெண்டும் மிக நீளமாக இருக்கும். எப்படி உங்களுடைய வாழ்க்கையின் ஞாபகார்த்த கதையான ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா கதை மற்றும் கீர்த்தனை ரெண்டுமே மிக சுவாரஸ்யமானதாக மற்றும் நீளமாக இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்குது? விசேஷத்தை பார்க்காம பொறாமையில் வந்ததுனால எவ்வளோ நீளமான கீர்த்தனை மற்றும் கதை ஆகிடுச்சு. அப்படி விசேஷத்தை பார்க்காததுனால லக்ஷ்மி நாராயணனுடைய கதைக்கு பதிலாக ராமருடைய கதை ஆகிடுது. சூப்பரானது பாயுது. மேலும் இதே கதை கீர்த்தனையில் தன்னுடைய சேவையின் நேரத்தை வீணாக இழக்கிறீங்க. எதனால? மற்றவங்களுடைய குறைய பார்க்கும்போது குஷியா இருக்கும். மாதாஜி அந்த மாதாஜி எப்படி திரும்ப வந்தாங்க, ஆமாம் பிரதர் அப்படிதான் பிரதர், அப்படியே போயிடும். என்னத்தை பத்தி பேசுறோம்? குறைய பத்தி பேசுறோம். ஆனா நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். அதான் ராமாயணன்ற. ராமாயணம் அப்ப லக்ஷ்மி நாராயணன் கதையா இனிமையான கதையா வருது பதில் ராமாயணம் ஆயிடுது இல்லையா? அப்ப என்ன ஆயிடுது? நாமளும் சத்தியுகத்துக்கு வர்றதுக்கு பதில் எங்க போயிடுறோம்? திரேதாயுகத்துக்கு வந்துடும். அதனால உங்களுடைய நேரத்தையும் வீணாக்குறீங்க, இதுல சேவையின் நேரத்தையும் வீணா இழக்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? விசேஷத்தை பாருங்கன்றதுதான் இன்னைக்கு சம்மட்டில் அடிக்கிற மாதிரி அடிச்சு இறக்குறாரு. இன்னும் மகிழ்ச்சியூட்டும் விஷயம் வேற செய்றீங்களாம். பாபா சிரிக்கிறாராம். அப்படி என்ன மகிழ்ச்சி விட்டுற விஷயம் காமெடி பண்றீங்க அப்படின்னா, தனியாக மட்டும் கீர்த்தனை கதை செய்ய மாட்டீங்களாம், கீர்த்தன் மண்டலியையும் தயார் செய்றீங்களா. இது ஒரு குரூப்பே உருவாக்கிக்கிறீங்களா இது மாதிரி மற்றவங்க குறைய பேசுறதுக்கு அப்படின்னு. எனவே இந்த வீணான கீர்த்தனை கதையிலிருந்து நேரம் மிச்சப்படுத்துவதின் காரணமாக விசேஷ நேரமும் கிடைச்சிருதுன்னு சொல்லி இருந்தோம். இந்த மீன் விஷயத்தை பேசுற நேரத்தை கட் பண்ணிட்டாலே உங்களுக்கு விசேஷ நேரம் தான் விசேஷ காரியம் செய்யுது இல்லையா? அப்ப எவ்வளவு நேரம் மிச்சமாயிடுது. அப்படி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இன்றைய உலகத்துல யாருக்காவது பக்தியின் பலனா அடையுங்க, சகஜ ராஜயோகி ஆகுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுடைய ஆர்வம் எதுல அதிகமா வைக்கிறாங்க? பக்தியோடைய பலனை எடுத்துக்கோங்க, ராஜயோகம் கத்துக்கோங்கன்னு நீங்க சொல்றீங்கப்பா. அவங்க எதுல ஆர்வம் வைக்கிறாங்க? சிவன் இங்க வந்து சொல்றது 1 மணி நேரம் இருக்கு அவங்களுக்கு தயாரா இல்ல, 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும், சுவாரஸ்யம் கட்டாயிடக்கூடாது. சிவன் கட்சிட்டாரா? நோ 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 நோ, நான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்பேன். அதான பக்தி. அதுலதான் அவங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்குது. பக்தியின் கதை கீர்த்தனையில அதிக ஆர்வம் வைக்கிறாங்க தானே, மனதை மகிழ செய்யும் விஷயம்னு நினைக்கிறாங்க. அதுலதான் அவங்களுக்கு குஷி. நான் போய் சொல்லுவேன் ராமாயணம் எங்க அம்மா பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன் இதுக்கு இதான் அர்த்தம். படா படா படா. அப்புறம் அங்க பார்த்து ஏன் ராமர் ஏன் இப்படி பண்ணாரு, கிருஷ்ணர் ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணாரு, அவர் அப்போ இப்படி பண்ணிருக்கலாம். நான் சொல்றேன் மாதாஜி அதுக்கு அது அர்த்தங்க. படா அவனுக்கு வேற வேலை இல்லை, ஈஸியா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு இதா இருக்கணும் அவங்களுக்கு. அப்ப இதுதான் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற விஷயம் நினைக்கிறாங்க. அதே மாதிரி சில விசேஷ ஆத்மாக்கள் கூட ராமகதையின் மண்டலியில அல்லது கீர்த்தன மண்டலியில மிக மனமகிழ்வுக்கான விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நேரம் இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சங்கர் பார்ட்டின்னு ஒன்று சொல்லுவேன் இல்லையா, இங்கேருந்து பிரிஞ்சு போய் இங்கே சிவன் வரல எங்களுக்குள்ளதான் வராரு, அங்கே இருக்கிற தாதிங்கெல்லாம் என்ன அவங்களாம் தப்பு, தாதிங்க பிரம்ம பாபா எல்லார் மேலேயும் பழி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ ராமர் ஆனால் அவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்கள் ராமர் சீதையாக தான் வருவோன்ட்டு. அப்போ இல்லையா, அப்போ குறை பேசிட்டு இருந்தால் அப்படி தானே நடக்கும் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு மனம் நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியல.
ஆனா எந்த விகாரத்தையும் விடுறது கிடையாது, விட முடியாதுன்னு அவங்களே சொல்றாங்க. தூய்மையால உங்களால இருக்க முடியாதுன்னு அவங்களே சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய காமெடி. இவங்களும் போறாங்க, அப்ப என்ன பண்ணுறாங்க, விகாரத்துல இருந்துறாங்க. ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சும் இருக்குது இல்லையா. சரி, அப்ப தினம் தினம் போராடி திடீர்னு ஒருத்தர் வந்து விகாரம் தப்பு இல்லைன்னு உடனே அவங்களுக்கு அது பிடிக்குது. சொல்றவங்கள கடவுள் நினச்சிக்கிறாங்க, விட முடியாதவங்க இல்லையா. சரி, ஆனா தூய்மையுடைய மகத்துவம் தெரிஞ்சவங்க அங்க சொன்னாங்கன்னா விட்டு ஓடி வந்துடுவாங்க. அப்ப பாப்பா சொல்றாரு, அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி கதை பேசுறாங்க பாருங்க, ஒரு குரூப் வச்சுட்ட குறைகளை, அந்த மாதிரி நேரத்துல அந்த ஆத்மாக்கள் கிட்ட நீங்க போய் இந்த கீர்த்தனை பாடுறத விடுங்கப்பா, குறைய பேசுறத விடுங்கப்பா, அமைதியா இருங்கப்பான்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்குவாங்களா? இப்போ உனக்கு என்ன தெரியும்? அப்படிதான் ஒரு சிஸ்டர் இப்போ இருந்து போயிட்டாங்க. சொல்றான், உங்களுக்கு என்ன தெரியும், அங்க என்ன அநியாயம் நடக்குது, இன்னும் இவங்க போய் பார்த்த மாதிரி அங்க கதை கேட்டதுல அவங்களுக்கு அவ்வளவு விஷயம் ஆயிடுச்சு. அப்படின்னா தான் கதை கேட்கிற சமஸ்காரம் பிடிச்சிருக்குது இல்லையா. ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சமஸ்காரம் உருவாகி இருக்குது இல்லையா, கதை பேசுற சமஸ்காரம். சூப்பரான வாணிப்பா இல்ல. இப்ப இந்த கீர்த்தன மண்டலிய முதல்ல முடிவு கட்டுங்க, புரிஞ்சுதா? விசேஷ ஆத்மாக்களின் சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா. மேலும் குரூப்பும் விசேஷமானது, 2 பேருமே ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள். ஒன்னு பிரவேசம் செய்த ஆசனம், இன்னொன்று ராஜ சிம்மாசனம். அது ராஜ்யத்தின் சாவி கிடைக்கிறதுக்கான ஆசனம், அதாவது கல்கத்தான்னு போட்டுக்கிறாங்க. மேலும் இது ராஜ்யம் செய்வதற்கான ஆசனம், அதாவது டெல்லி. அப்படி 2மே ஆசனம் ஆகிவிட்டது இல்லையா. அதாவது 2 குரூப் சார்ந்தவங்களும் வந்திருக்கிறாங்க, டெல்லி கல்கத்தாக்காரங்க. அதனால பாபா சொல்றாரு, ராஜ்யம் செய்யறதுக்கான ஆசனம் டெல்லி, அது புரியுது. ராஜ்யத்தின் சாவி கிடைக்கிறதுக்கான ஆசனம் கல்கத்தான்னு ஏன் சொல்றேன்னு தெரியல. சரி, அப்படி 2மே ஆசனம் ஆகிவிட்டது இல்லையா. அப்படி 2க்கும் விசேஷம் இருக்குது தானே. சாவி கிடைக்கலன்னா ராஜ்யம் செய்ய முடியாது. அதனால விசேஷத்தை மறக்க கூடாது. அதாவது ஓகே, கல்கத்தால இந்த ஞானம் கிடைச்சிருக்கு, சாவி இல்லையா. சாவி கிடைச்சதுக்கு அப்புறம் தானே உள்ள போய் ராஜ்யம் பண்றாங்க. ஸோ 2 விசேஷத்தையும் மறக்கக்கூடாது, நல்லதுன்னு முடிக்கிறது. அந்த மாதிரி எப்பொழுதும் விசேஷத்தை பார்க்கும், விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்துகிற, விசேஷ நேரத்தை சேவையில் ஈடுபடுத்தி சேவையின் பிரத்யக்ஷ பலன்ற பழத்தை அருந்தும் எப்பொழுதும் திருப்தியான ஆத்மாவுக்கு. திருப்தியா இருந்தா ஏன் மீன் கதை பேச போறோம், திருப்தி இல்லாதனால தான் அந்த வேணாம் இல்லையா. திருப்தியான ஆத்மாவுக்கு எப்பொழுது திருப்தியின் கிரணங்கள் மூலமாக அனைவரையும் திருப்திப்படுத்தும் அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறோம். பார்ட்டிகளுடன் சந்தித்து சப்தத்திலிருந்து விலகி போறதுக்கான முறையை தெரிஞ்சிருக்கிறீங்களா? அசரீரி ஆகிறது அப்படின்னா சத்தத்திலிருந்து விலகி போயிடுறது. உடல் இருக்குதுன்னா சத்தம் இருக்குது. உடல் இருந்து விலகிட்டீங்கன்னா சத்தம் எங்கிருந்து வரும்? அமைதி தான். அமைதியின் சக்தி எவ்வளவு மகானாக இருக்குது அப்படின்ற இதோடைய அனுபவிகள் தானே நீங்க. அமைதியின் சக்தி மூலமாக உலகின் படைப்பை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அறிவியலின் சக்தி மூலம் விநாசம் மற்றும் அமைதியின் சக்தி மூலம் ஸ்தாபனை. நான் என்னுடைய அமைதியின் சக்தி மூலமாக ஸ்தாபனையின் காரியம் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் தான் ஸ்தாபனை காரியத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறேன் அப்படின்னா நீங்க அமைதி ரூபத்தில் நிலைச்சு இருந்தீங்கன்னா தான் ஸ்தாபனையின் காரியம் செய்ய முடியும். ஒருவேளை நீங்களே குழப்பத்தில் வர்றீங்க அப்படின்னா ஸ்தாபனை காரியம் வெற்றி அடைய முடியாது. உலகத்தில் அனைத்தையும் விட மிக விருப்பமான ஒன்று எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன வேணும்? கோயிலுக்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க? இல்லையா?
இதுக்காக பெரிய பெரிய மாநாடுகளை கூட்டுறாங்க. அனைவரின் லட்சியமே அமைதியை பெறுவது தான். இதுதான் அனைத்தையும் விட எல்லோருக்கும் பிரியமானது மற்றும் சக்திசாலியான ஒன்றும் கூட. மேலும் நீங்க அமைதியோ என்னுடைய இயற்கையான குணம்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு சத்தத்துல வர்றது ஈஸியா இருக்குதோ அந்த அளவே ஒரு நொடியில சத்தத்தை விட்டு விலகி போக முடியணும். இதுக்கான பயிற்சி இருக்குதா? அமைதியின் சக்தியின் அனுபவிதானே நீங்க. எப்படிப்பட்ட அமைதியற்ற ஆத்மாவுக்கும் சாந்த ஸ்வரூபமாகி சாந்தியின் கிரணங்களை நீங்க கொடுத்தீங்கன்னா அசாந்தியானவர் கூட சாந்தி ஆயிடுவாங்க. சாந்தி ஸ்வரூபத்துல இருக்கிறது அப்படின்னா அனைவருக்கும் சாந்தியின் கிரணங்களை கொடுப்பதுன்னு அர்த்தம். சூப்பரா பாபா சொல்ல. பக்தர்கள் சாந்தி தேவான்னு சொல்லி நினைவு செய்யறாங்க தாங்க. தேவன் என்றால் கொடுப்பவர்னு அர்த்தம். எப்படி சாந்தியின் வள்ளல்னு தந்தையுடைய மகிமை இருக்குதோ அதே மாதிரி நீங்க கூட சாந்தி தேவன் தான். ஏன்னா எல்லாத்தையும் விட மிகப்பெரிய மகாதானம் இந்த அமைதி தானம் தான். எங்க அமைதி இருக்குதோ அங்க எல்லாமே இருக்கும். அப்படி நீங்க அனைவரும் சாந்தி தேவர்கள். அமைதியற்ற இந்த உலக சூழ்நிலையில இருந்துகிட்டே, குடும்பத்துல இருந்துகிட்டே தானும் சாந்த ஸ்வரூபம், மற்றவர்களையும் சாந்த ஸ்வரூபமாக ஆக்கக்கூடியவர்கள் நீங்க. எது பாப்தாதாவுடைய காரியமோ அதுதான் குழந்தைங்களுடைய காரியமும். பாப்தாதா அமைதியற்ற ஆத்மாக்களுக்கும் கூட அமைதி கொடுக்கிறார். அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ஃபாலோ ஃபாதர், அப்பாவை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பிராமணர்களுடைய தொழிலே இதுதான். எதுதான் பாபா என்ன பண்றதோ அதை பண்றதா உங்களுடைய வேலை இல்லையா? அதுக்கு என்ன பாபா சொல்றாரு? சத்தத்துல இருந்து விலகி இருக்கிற முறையை தெரிஞ்சிருக்கிறீங்களா? எவ்வளவு சத்தம் கேட்குது. இதே பரந்தாமத்தில் போய் எந்த சத்தமும் கேட்காம நிசப்தமா ஒரு வினாடியில இருக்க முடியுதா பாருங்க. அப்படியே ஒலியாயிடுங்க. இந்த உலகத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பாபா பிரகாசமா இருக்கிறது. முடியுது தானே? முடியுதா? அப்ப அமைதி வேணுமா? உடலை விட்டுடுங்க. உடல்ல இருந்தா அமைதி கிடைக்காதுதான். உடலை விட்டுடுங்க. அப்ப அசரீரனா சரீரத்துல இருந்து விடுபட்ட நிலை, சத்தத்துல இருந்தும் விடுபட்ட நிலை. உடல்ல இருந்து போயிட்டாலே சத்தம் போயிடுச்சு. இப்ப இருக்கிறதுல மிகப்பெரிய மகான் சக்தி எதுனா அமைதி சக்தி தான். அந்த சக்தியோடைய அனுபவம் உங்களுக்கு இருக்குதானே? ஏன்னா நீங்க புது உலகத்தை படைக்கிறதே அமைதியை வச்சுதான். சண்டை போட்டா படைக்கிறீங்க. இங்க வந்து சொர்க்கத்தின் ராஜ்யம் நடக்குது, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தவொடனே என்ன பண்றீங்க? சிவப்பு கலர் லைட்டை போட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அமைதி, முதல்ல அமைதி தான் எங்களோட பிறப்புரிமைன்னு அவங்களுக்கு பண்ண வைக்கிறீங்க இல்லையா? அப்ப அமைதியின் சக்தி மூலமாக தான் நீங்க ஸ்தாபனை காரியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த உலக மாற்ற காரியத்துக்கு பொறுப்பாளர் தான். இருந்தாலும் அமைதி ரூபத்தை உங்களால நிலைச்சிருக்க முடிஞ்சா மட்டும்தான் அந்த ஸ்தாபனை காரியத்தை உங்களால செய்ய முடியும். அங்க சொன்னாரு விதைய சேவையில போடுங்க கனி வரணும்னாரு. அது மாதிரி இங்க அது கனி வர்றதுக்கு முதல்ல அமைதின்ற ஒரு முக்கியமான சக்தி தேவை. இல்லைன்னா மாங்கன்னு என்னதான் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது இல்லையா? ஒருவேளை நீங்களே அப்ப அதுதான் பெரிய விஷயம். நீங்க பட விளக்கம் கொடுக்கும்போது 1000 கேள்வி கேட்பாங்க. நீங்க அமைதி சக்தியில நிலைச்சு இருந்தீங்கன்னா, அப்படியா, சரி சரி நம்பிக்கை இருந்தா வாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை அவங்கள வர வைக்கும். அதை விட்டு நீங்க அவங்க கூட சரிக்கு மாதிரி நீயா நானா பார்த்துடலாம், நீ உன் புத்திசாலித்தனம் பெருசா என் புத்திசாலித்தனம் பெருசான்னு காட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களா, அகங்காரத்தை யாரும் அடக்க முடியாது.
போ அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது போய் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த அமைதி சக்தி அவங்க கிட்ட இருக்கும்போது ஏதோ ஒரு வைப்ரேஷன் அனுபவம் ஆச்சுன்ட்டு வருவாங்க. அப்போ ஏன்னா எல்லாருக்கும் இதுதான் பிடிச்சிருக்குதோ அதுக்கு தான் மாநாடெல்லாம் கூட்டுறாங்க அமைதிக்காக. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ என்னுடைய இயற்கையான குணமே அமைதி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. பேசுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கு. இந்த மாதிரி டக்குன்னு அமைதியில் வர்றதும் ஈஸியாக இருக்கணும். இருக்குதா? அதுக்கு பயிற்சி இருக்குதா? அதான் டிராஃபிக் கண்ட்ரோல். டக்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு டிராஃபிக் கண்ட்ரோல் போட்டோன்னா அப்படியே நிற்கணும். அது ரொம்ப சூப்பரான பயிற்சின்னு தான். ஏன்னா கடைசியில் அப்படி தான் இருக்கும். ஒரு வினாடியில் உங்களால் டக்குன்னு சாரத்துக்கு வரணும். இப்போ சரி, அசாந்தியா இது ஒரு சூப்பரானது. அப்படி உங்களுக்கு பயிற்சி இருந்துச்சு, அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அமைதியின் கிரணங்களை கொடுக்குறீங்க. சாந்த ஸ்வரூபமாக நீங்கள் மாறி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அப்படிப்பட்ட கொலை வெறியில் வந்தவங்க கூட அப்படியே அமைதியாயிடும், சாந்தமாயிடும். அப்படிதான் ஆச்சு. அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க நிறைய பேர். கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பிரதர் மட்டும் பாபா குழந்தையாட்டார், அவங்க ஒய்ஃப் ஆகல. அதனால் அவங்க கிராமத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. கோபத்தில் கத்திக்கிட்டு வராங்க. உடனே ஜெகதீஷ் பிரதர் சொல்கிறாரு, மாமாவை பார்க்கணுமா, அவங்க இருக்கிறாங்க மேலே, நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் அது சின்ன ரூமு, போகிறதும் படிக்கட்டும் சின்னதாக இருக்குது. ஒரு 10 பேர் நீங்களே செலக்ட் பண்ணுங்க, முதல்ல 10 பேர் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு அவங்களுக்குள்ள முடிவு எடுத்து போகிறாங்களாம். அப்படி இப்படின்ட்டு கலந்தாச்சு இங்கே நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கணும், அப்படி இப்படின்னு கோபத்தோடு போகிறாங்களாம். போனால் அம்மா பட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. எப்படி உட்காந்துருக்குறாங்க? சாந்த சுரூபமாக யோகத்தில். அவங்க வந்தோடனே அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க. என்ன பேசணும் எதுவுமே அவங்களுக்கு தோணலை. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அப்படியே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாங்க. அமைதியாக சொன்னாங்க. சரி வரேன்ட்டு போயிட்டாங்க. கீழே கீழே இருக்கிறவங்க சொல்கிறாங்களாம், நான் சொல்லலை பிரம்மகுமாரிங்க ஏதோ மை வைக்கிறாங்க, வசியப்படுத்துகிறாங்க பாருங்களா. அவங்க வந்தவொடனே சாந்தமாக பேசுவாங்க, அவங்க நல்லவங்க பண்ணுறாங்க, பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல அப்படின்னாங்களாம். சரி, அப்போ பாருங்க, 10 பேரை ஒரு மம்மாவால் சாந்தப்படுத்த முடியுதுன்னா அமைதியுடைய சக்தி என்ன மாதிரி சக்தி, நம்மளுடைய பலமே அதுதான். அப்போ ஏன்னா சாந்தி தேவன்னாலே கொடுப்பவன் வல்லல்னு அர்த்தம். மிகப்பெரிய தானமே இதுதான். நீங்கள் உலகத்தை சாந்தமாக அப்போ என்ன பண்ணுன்னா சக்தி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சாந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம்ன்றார். இருந்தால் அதை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா வல்லல். ஸோ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் நிலைச்சிருப்பீங்க. இது எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? அப்போ பக்தர்களே அமைதி கொடுக்கும் தேவின்னு தானே உங்களை நினைவு செய்கிறாங்க. அப்போ நீங்கள் அமைதியற்ற சூழ்நிலையில் இருந்துட்டு தானும் சாந்த ஸ்வரூபமாகி மற்றவங்கள சாந்த ஸ்வரூபமாக்குற சேவை செய்யக்கூடியவங்க. ஏன்னா அப்பாவும் அதான் பண்ணுறாரு, நீங்களும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது, பிராமணர்களுடைய விசேஷ காரியம் ஞான சூரியனாகி முழு உலகத்துக்கும் அனைத்து சக்திகளையும் கிரணங்களை கொடுக்கிறது தான். அதுக்கு விளக்கம், அனைவரும் உலகத்துக்கு நன்மை செய்பவராகி உலகத்துக்கு அனைத்து சக்திகளின் கிரணங்களை கொடுக்குறீங்களா? நீங்க மாஸ்டர் ஞான சூரியன் தானே. அப்படின்னா சூரியன் என்ன பண்ணுது? தன்னுடைய கிரணங்கள் மூலமாக உலகத்தை ஒளிமயமாக்குது. நீங்களும் மாஸ்டர் ஞான சூரியனாகி அனைத்து சக்திகளின் கிரணங்களை உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? முழு நாளில் இந்த சேவைக்காக எத்தனை மணி நேரம் ஒதுக்குறீங்க? பிராமண வாழ்க்கையில விசேஷ காரியமே இதுதான். எதுதான்? சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இல்லையா? மற்றவை ஒரு காரணத்துக்காக செய்யப்படுபவை தான். பிராமண வாழ்க்கை மற்றும் ஜென்மம் கிடைச்சி இருக்கிறதே உலக நன்மை காரியம் செய்யறதுக்காக தான். பிராமண வாழ்க்கையும் ஜென்மமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதே எதுக்கு? உங்களுக்காக கிடையாது, உலக நன்மைக்காக தான். அப்படின்னா எப்பவும் இந்த காரியத்துல பிஸியா இருக்கிறீங்களா? யார் இந்த காரியத்துல முழுசா ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே தடையற்றவர்களாக இருப்பாங்க. எப்பொழுது புத்தி ஒரு காரியமும் செய்யாம வீணா இருக்குதோ அப்பதான் தடை வருது.
பாருங்க, யார் இந்த காரியத்துல முழுசா ஈடுபட்டு இருக்கிறாங்களோ, இப்ப யாரு இதிலே தடையற்றவர்களா இருக்கிறாங்களோ, சரி இந்த இதை கொடுக்கறதுலே பிஸியா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு எதுவுமே தடை தெரியாது, சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு கோபம் வருதுன்னா கூர்மை சக்தியா கொடுக்கறதே அவங்களுடைய வேலை இருக்கும்போது அந்த கோபம் அவங்களுக்கு தடையா தெரியாது. அப்பாடா என்கிட்ட அந்த குழந்தை கேட்குது அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு தடையா தெரியாது இல்லையா? இப்போ தடையற்றவர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சக்தி கொடுக்குற காரியத்தை எப்போ புத்தி செய்யாம ரெஸ்ட் எடுக்குதோ அப்போதான் தடை தெரியுது, கோபம்னு தெரியுது. சூப்பர் இல்லை? அப்போ எப்படி சூரியன் தன்னுடைய சக்தியின் மூலமாக கிருமிகளை சாகடிக்குது, ஒளியை கொடுக்குதோ, அது மாதிரி நீங்கள் மாஸ்டர் ஞானசூரியன், பாபா ஞானசூரியன். அப்போ நீங்களும் சக்தியை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா பிராமண வாழ்க்கையே கொடுக்குற வாழ்க்கை தான், உலக நன்மை வாழ்க்கை தான். இந்த சக்தி கொடுக்கறதுல நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா தடையே வராது. பிஸியாக இல்லைன்னா தடை வந்துடுது. ஏன்னா வீணான விஷயம் வந்துடுது, அதனால தடை வருது. எப்பொழுதும் பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்களே தடையற்றவராக மற்றும் மற்றவர்களுக்காகவும் விக்ன விநாசகாத தடைகளை அழிப்பவராக இருப்பீங்க. விக்ன விநாசக்கிடம் ஒருபொழுதும் விக்னம், அதாவது தடை வர முடியாது. இப்போ நான் விக்ன விநாசக ஆத்மான்ற சொமானத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருக்கு, ஒரு வினாடி விடாமல் சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சக்தி என்ன பண்ணும்? தடையை எரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு நெருப்பு மாதிரி சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது. சங்கம யுகத்துல பிராமணர்களுடைய விசேஷ ஸ்தானம் பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனம். அனைவரும் தன்னை பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனதாரின்னு அனுபவம் செய்றீங்களா? அந்த மாதிரி இப்போ நமக்கு பெஸ்ட் பிளேஸ் பாபாவுடைய இதயம் தான், வேற எதுவுமே கிடையாது நமக்கு இல்லையா? அப்போ இதயத்தில் இருக்கிறதாக அனுபவம் செய்றீங்களா? அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்காது. சத்தியுகத்தில் வைரம் பதிச்ச தங்க சிம்மாசனம் கிடைக்கும், ஆனால் பாபாவுடைய இதய சிம்மாசனம் கிடைக்காது. இப்போ சொல்லுங்க, எது உயர்ந்த சிம்மாசனம்? இதுதானே முக்கியம். அப்படி பிராமணர்கள் நீங்க எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள். உங்களுடைய சிரேஷ்ட ஸ்தானம் பாபாவுடைய இதய சிம்மாசனம். அதனால பிராமணர்களை உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்தானமான உச்சங்குடுமியை காமிச்சிருக்கிறாங்க. இலைக்கு மேலே வச்சு பாபா நம்மளை கொண்டாடி இருக்கிறார். எங்க? அவருடைய இதயத்தில் இல்லையா? அதுதான் தலைக்கு மேலே உச்சி குடுமையை வச்சிருக்கிறாங்க. நான் இதய சிம்மாசனதாரின்ற போதை இருக்குதா? அந்த தங்க சிம்மாசனம் கூட ஒன்றும் கிடையாது இதில் இல்லையா? அந்த அளவு போதை இருக்குதா? கிரீடமும் இருக்குது, ஆசனமும் இருக்குது, திலகமும் இடப்பட்டு இருக்குது. அப்படின்னா எப்பொழுதும் கிரீடம் அணிந்த திலகமிட்ட ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருக்கிறீங்களா? பாபா சொல்றார் இல்லையா, சங்கமக பொறுப்புன்ற கிரீடம் இருக்குது, நினைவுன்ற திலகம் இருக்குது. அப்படி எப்பயுமே நினைவு திலகத்துல பொறுப்போட அந்த ஆசனத்துல இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் தான் அவருடைய இதயத்துல இருக்க முடியும். நினைவுள்ளவராக ஆகுங்கன்ற அழியாத திலகம் உங்களுக்கு இடப்பட்டு இருக்குதானே, அல்லது அடிக்கடி இந்த பொட்டு அழிஞ்சிருதா இல்லையோ? அப்ப நம்ம பொட்டு கூட வைக்கலாம்ல, நினைவுன்ற ஞாபகம் வச்சுட்டு இல்ல? சூப்பர். அப்ப முழு கல்பத்துல என்ன மாதிரி வேற யாருமே இல்லைன்ற இந்த போதையிலே இருங்க. என்ன மாதிரி சிம்மாசனம் எனக்கு கிடைச்சிருக்கு, பாபாவோட இதயத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பாப்தாதா வச்சுக்கோங்க, இவருடைய இதயத்துல எப்படி அங்க ஆஞ்சநேயர் வந்து இதயத்தை கீச்சா ராமர் சீதை இருக்கிறார். ஆக்சுவலா இவருடைய இதயத்துல நாம இருக்கிறோம். அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி இருக்கிறீங்களா? அந்த போதையில இருங்க. இந்த நினைவு தான் உங்களை எப்பயுமே போதையில வைக்கும். அப்பதான் குஷியில ஆடிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சங்கமயுகத்துடைய பொக்கிஷமே என்னது? குஷி நிறைஞ்ச வாழ்க்கை. அதுக்கு தேவையான விஷயத்த ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. 4வது, ஆன்மீக சேவாதாரியோடைய கடமை என்ன தெரியுமா? லைட் ஹவுஸ் ஆகி அனைவருக்கும் லைட் கொடுக்கறது தான். எப்பொழுதும் தன்னை லைட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறீங்களா? லைட் ஹவுஸ் அப்படின்னா ஜோதியின் வீடு. அந்த அளவு அளவற்ற ஜோதி, அதாவது லைட் உங்களுக்கு இருக்கணும். அதன் காரணமாக உலகத்துடைய லைட் ஹவுஸ் ஆகி எப்பொழுதும் லைட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லைட் ஹவுஸ்ல எப்பொழுதும் லைட் இருக்கவே இருக்கும்.
அதனால தான் லைட் கொடுக்க முடியுது. ஒருவேளை லைட் ஹவுஸ்லேயே லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு எப்படிப்பா ஒளி கொடுக்கும்? ஹவுஸில் அனைத்து சாதனங்களும், அதாவது வீட்டில் எல்லா சாதனங்களும் ஒன்றா இருக்கும். அப்படி இங்கேயும் கூட லைட் ஹவுஸ் அப்படின்னா எப்பவும் லைட் சேமிப்பாகி இருக்க வேண்டும். லைட் ஹவுஸ் ஆகி லைட் கொடுப்பது தான் பிராமணர்களுடைய தொழிலே. உண்மையான ஆன்மீக சேவாதாரிகள் மகாதானி, அதாவது லைட் ஹவுஸாக இருப்பாங்க. வள்ளலுடைய குழந்தைங்க வள்ளலாகத்தான் இருப்பாங்க. பெறுபவர்களாக மட்டுமின்றி கொடுப்பவர்களாகவும் இருப்பாங்க. எவ்வளவு கொடுப்பீங்களோ அந்த அளவு இயல்பாகவே அதிகரித்து கொண்டே இருக்கும். அதிகரிக்கிறதுக்கான வழியை கொடுக்கறது தான். உங்களுக்கு என்ன சக்தி இல்லை, அந்த சக்தி உங்களுக்கு வேணுமா, என்ன பண்ணணும்? அந்த சக்தியை நீங்கள் கொடுங்க, தானாக உங்களுக்குள்ளே நிரம்பிடும். ஏன்னா பிராமண வாழ்க்கையே அப்படி தான். அப்போ பாபா சொல்கிறார், லைட் ஹவுஸ்னால லைட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அளவற்ற அப்படியே லைட்டு வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ சூரியன் அணையும், உங்களுக்கு ஒரு சக்தி இல்லை, உங்கள் வீட்டில் சண்டை அடிக்கடி கோபம் வருதுன்னா என்ன சக்தி இல்லை? பொறுமை சக்தி இல்லை, அமைதி சக்தி இல்லை. நீங்கள் அமைதியை கொடுங்க, பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அமைதி வரும். கொடுத்துக்கிட்டே இருங்க, அமைதி சக்தி கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, லைட் ஹவுஸ்னால் லைட் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் அந்த ஒலி, அந்த ஆத்ம ஒலி, அதுலேருந்து நாலாபுறமும் கிரணங்கள் பரவிக்கிட்டே இருக்குதுன்ற அந்த உணர்வில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொடுக்குறது தான் உங்களுடைய வேலையே. நீங்கள் கொடுக்க அது சேமிப்பாகிட்டே இருக்கும். கொடுக்கலன்னா அங்கே காலி ஆகிடும். இது எப்படி சூப்பரானது இல்லை? மற்ற பொருள்லாம் கஜானாலும் கொடுத்தா செலவாயிடும், இது கொடுக்கலன்னா செலவாயிடும். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஏன்னா உண்மையான ஆன்மீக சேவாதாரிகள்னாலே மகாதானி ஆகுறது தான். அதாவது லைட் ஹவுஸ் எப்படி சதா சக்தி லைட்டு கொடுக்குதோ அது மாதிரி நீங்கள் சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே பாபாவோட இணைஞ்சு இருந்தீங்கன்னா பாபா கிட்டேருந்து வரதும் கொடுக்குறதும் ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதிகமாக வேணுமா அந்த சக்தி, அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். கடைசி பாயிண்ட்டு, அனைத்து வரதானங்கள்னால நிரம்பியர் ஆகிறதுக்கான காலம்தான் இந்த சங்கமயுகம். பாபா தினம் தினம் வரம் கொடுக்குறாரு. அந்த வரத்தை எல்லாம் வாங்கிக்கணும். கதையில் சொல்லுவாங்களே, சிவன் கேட்டால் வரம் வாங்கினாங்க. இன்னைக்கு ஒரு வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, அவர் கொடுக்குற அத்தனை வரமும் எனக்கு வேணும்ப்பா, வாங்கிக்க முடியும். அதுக்கான யுகம் தான் இந்த சங்கம யுகம். இந்த உயர்ந்த காலத்தின், அதாவது சங்கம யுகத்துடைய மகத்துவத்தை மற்றும் காலத்தின் வரதானத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க தானே? முழு கல்பத்திலையும் வரதானி காலம் எது? வரத்தை வாங்குற ஒரு யுகம்னு ஒன்று இருக்குதா? சங்கம யுகம் மட்டும்தான் இல்லையா? அப்படின்னா இந்த வரதானி காலத்தில் உங்களை வரதானங்கள்னால நிரப்பியவர்களா ஆக்கிட்டீங்களா? ஏன்னா உருவாக்குபவர் மூலமாக டைரக்டாக வரதானங்களுடைய களஞ்சியமே நிரம்பி இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த களஞ்சியத்தை திறந்து வேற வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கும் தெரியுது. யார் எவ்வளவு விரும்புகிறீங்களோ அந்த அளவு தன்னை அனைத்தும் நிரம்பியவராக உங்களால் ஆக்கிக்கவும் முடியும். ஆனால் அந்த மாதிரி நிரம்பியவராக ஆக்கி இருக்கிறீங்களா? வரம் கொடுக்குறவர் வந்துட்டாரு, வரத்தை நிறைச்சி வச்சிருக்கிறாரு ஒரு பெட்டியில், அந்த பெட்டி திறந்தும் வச்சிருக்கிறாரு, உங்களால் நிரப்பிக்கவும் முடியும். ஆனால் நீங்கள் நிரப்பிக்கிட்டீங்களா? எப்படி கேட்குறாரு சூப்பரா, எல்லாம் தெரிஞ்சு நிரப்பிக்கிட்டீங்களா? சிறிதளவு பொக்கிஷம், அந்த கொஞ்சத்திலேயே திருப்தி ஆகாதுங்க. பிராமண வாழ்க்கையோட பொக்கிஷமே திருப்தி தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் திருப்தி ஆகாதுங்க. பாப்பா அவன்கிட்ட இருந்து எடுத்தது போதும் பாப்பா, எனக்கு போப்போ இனிமேட்டெல்லாம் முடியாதுப்பா, அப்படி ஆகிடாதீங்க. இதில் திருப்தியே இருக்கக்கூடாது உங்களுக்கு இல்லையா? பாபாவை நினைக்கிறதுல, பொக்கிஷங்களை நிரப்பிக்கிறதுல திருப்தி ஆகிடாதீங்க. பெறுவதுன்னா கொஞ்சம் கிடையாது, முழுசாக வாங்கிக்கோங்க பாபா கிட்ட இருந்து. யார் அதிகாரி ஆத்மாக்களாக இருப்பாங்களோ அவங்க கொஞ்சத்துலலாம் குஷி அடைய மாட்டாங்க. ஆகணும்னா நம்பர் 1 ஆகணும், 2வது கூட எனக்கு வேணாம். அது என்ன பாபா கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிறேன், அதையும் கொடு, அதையும் நான் கையில் ஒழிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் கொடு, அப்படி கொடுங்கணும் பாபா கிட்ட இல்லையா? பெறணும் அப்படின்னா முழுசு. ஆனால் அப்படி ஃபுல்லாக வாங்கினா என்ன பண்ணணும்? நாம ஃபுல்லாக கொடுத்துடணும் விகாரங்களை, அப்போ தானே அது நிரம்பும் இல்லையா? பெறணும் அப்படின்னா முழுசாக வாங்கிக்கணும். அந்த மாதிரி லட்சியமும் லட்சணமும் சமமாக இருக்கட்டும் இல்லையா? லட்சியம் மட்டும் எல்லாம் வேணும், ஆனால் வேணுன்ற அந்த இதை நீங்கள் பண்ணலை.
சக்தியை கொடுக்கணும், பாபாவோட இணைஞ்சு இருக்கணும். இதை பண்ணவே இல்லைன்னா லட்சணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ரெண்டும் சமமாக இருக்கட்டும். எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்தின் சமநிலை மூலமாகத்தான் தந்தை மூலமாக கூட மற்ற அனைவர் மூலமாகவும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன இருக்கணும், என்ன நினைக்கிறனோ அந்த மாதிரி நடத்தை இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும் இல்லையா? அன்பு சொரூபமாக இருக்குன்னா அன்பாகவே இருக்கணும். நாராயணன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாராயணனே உயிரோட்டமாக இப்போ வாழற மாதிரி இருக்கணும். வெள்ளை ட்ரெஸ் போட்டு நாராயணனா இருக்கணும் இல்லையா? அப்படி சமமாக இருந்தீங்கன்னா அப்பாவுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், பரிவாரத்தோடைய ஆசீர்வாதம், ஏன் எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையும் ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையாகிடும் இல்லையா? ஆசீர்வாதம் திரும்புகிற பக்கம்லாம் ஆசீர்வாதம், மனதார ஆசீர்வாதம் பண்ணால் அப்புறம் அதை விட ஆனந்தம் என்ன இருக்கு இல்லையா? பேலன்ஸ், சமநிலை வச்சு ஆசீர்வாதம் பெறுவது மற்றும் பிளெஸ்ஸிங் கொடுப்பது என்ற இந்த முக்கியமான பரிசை மதுபனிலிருந்து எடுத்துட்டு போங்க. இதுதான் இங்கே உள்ள புத்துணர்வு நல்லது. ஓம் சாந்தின்றது. அப்போ பாபா சொல்றாரு பேலன்ஸ் மற்றும் பிளெஸ்ஸிங். பேலன்ஸ் வச்சு பிளெஸ்ஸிங் பெறுவதாம். அதாவது சமநிலை வைத்து ஆசீர்வாதம் அடையிறது, ஆசீர்வாதம் கொடுக்கிறது. நீங்களும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். இதுதான் இந்த முக்கியமான பரிசை தான் நீங்கள் மதுபனிலிருந்து வாங்கிட்டு போகணுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமநிலை வைங்க. ஃபுல்லு உன்னுடைய ஆஸ்தியை நான் அடையணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது உங்களுடைய லட்சணமாக இருக்கணும். அப்படின்னா எப்பயுமே நிரம்பி இருக்கணும். எவ்வளவு முடியுமோ அதை எடுக்கிற முயற்சி, அதாவது நினைவில் மூழ்கி இருக்கணும், நினைவும் சேவையிலும் மூழ்கி இருக்கணும். பாபா சொன்னார்ல, விசேஷத்தை மட்டும் பாருங்கள். இன்றைக்கி ஒரு வரதானம் போதும், இன்னைக்கு ஒரு வாணி போதும் சம்பூர்ணமாவது, பக்காவாக பண்ணான் இல்லையா? சரி, இப்போ பாபா சொல்கிறாரு அதுதான் நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்ததோடைய புத்துணர்வு நல்லதுன்னு முடிச்சிட்டாரு. வரதானம் மன்மனாபவ என்ற விதி மூலமாக மன ரசனையின் நிலையை அனுபவம் செய்யும் மற்றும் செய்விக்கும் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். மன்மனாபவ என்ற விதி மூலமாக மன ரசனையின் நிலையை அனுபவம் செய்யும் மற்றும் மற்றவங்களுக்கும் செய்ய வைக்கிற அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க இரும்பு சங்கிலிகள் மற்றும் மெல்லிய நூல்களின் பந்தனத்தை துண்டிச்சு பந்தனமற்ற நிலையில இருக்கிறாங்களோ அவங்க கலியுகத்தில் ஸ்தூல பொருட்களின் மீதுள்ள ஆர்வம் மற்றும் பற்றுதலிருந்து விடுபட்டுறாங்க. அவங்கள தேக அபிமானம் மற்றும் தேகத்தின் பழைய உலகின் எந்த ஒரு பொருளும் கொஞ்சம் கூட கவர்ந்து இழுக்க முடியாது. எப்பொழுது எந்த ஒரு இந்திரியத்தின் சுவையில், அதாவது அழியும் சுவையின் பக்கம் ஈர்ப்பு இல்லையோ அப்பொழுது ஆன்மீக அதீந்திரிய சுகம் மற்றும் மன ரசனையின் நிலையின் அனுபவம் ஆகிறது. இதற்காக நிரந்தரமான மன்மனாபவ என்ற நிலை வேண்டும். சூப்பரா சொல்றாங்க. எல்லாமே அந்த நிரந்தர நினைவுல தான் இருக்குது. பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, எப்ப மாயா உங்களை தோக்கடிக்குதான், எப்ப நிரந்தரமா பாபா நினைவு இல்லையோ அப்பதான் தோக்கடிக்குது. இப்ப பாபா சொல்றாரு, எந்த குழந்தைங்க இரும்பு சங்கிலி, குடும்பம் என்னுடைய அந்த சங்கிலியை எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிட்டு அதே நேரத்துல மெல்லிய நூலும் இருக்கும். இரும்பு சங்கிலியெல்லாம் அறுத்துருவோம், சின்ன நூல்ல கட்டுப்பட்டிருக்கும், அது நமக்கே தெரியாது, புகழ் பேரு அந்த மாதிரி இது. ஸோ அதை எல்லாத்தையும் துண்டிச்சு அப்படியே லேசா தன்னை வச்சுக்கிறாங்களோ, பந்தனமற்ற நிலையில வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கலியுகத்துடைய ஸ்தூல பொருள் மேல இருக்கிற ஆர்வம் பற்று எல்லாத்துல இருந்தும் விடுபட்டுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பற்று இருந்தாலும் என்ன ஆகும், பாபா கிட்ட கனெக்ஷன் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஜானகி தாதி அந்த 10 காசு கூட வேண்டாம், நான் சொன்னேன்னா இல்லையா அந்த கதை. என்ன அப்படின்னா, பாபா ஒரு 2 ரூபாய் கொடுத்து போக சொன்னாராம். பர்ஸில் 2 ரூபாய் ஊந்துச்சு, தேடி பார்க்குறாங்க கிடைக்கல. அப்புறம் ஒரு தாதி 10 ரூபாய் போட்டு போங்கன்றாங்க, பர்ஸையை துவைச்சிட்டாங்க. அன்னையிலேருந்து முடிவு பண்ணிட்டாங்க, நான் ஒரு பைசாவை கூட கையால் தொட மாட்டேன். இன்னை வரைக்கும் உலகத்தில் இத்தனை நாடுகளில் இருக்கிற 150 நாடுகளுக்கு மேலே உள்ள இயக்கம் உள்ள தலைவி ஒரு பைசா இல்லாமல் தான் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறாங்க.
அப்படின்னா கூட இருக்கிற அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்க, இருந்தாலும் அவங்க வச்சிருக்கணும்னு தோணும் தானே எல்லாருக்கும். அப்ப பாருங்க, அப்ப அவங்களுக்கு எதன் மீதும் ஆர்வம் இருக்காது, எல்லா பற்றுல இருந்தும் விடுபட்டு இருப்பாங்க. அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? இந்த பற்று தானே துக்கத்தை கொடுக்குது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அவங்கள இந்த தேக அபிமானமோ தேகத்துடைய தேக அபிமானம் இல்லை, இவங்க எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரி அழகா இருக்கிறவங்க, இந்த மாதிரி தேகத்தின் பழைய உலகத்துடைய எந்த பொருளும் எந்த நபரும் கொஞ்சம் கூட கவர்ந்து இழுக்காதான், பணமாவே பார்ப்பாங்க. ஆத்மா உள்ள இருக்கிறது அழியாத ஆத்மா, வெளியே இருக்கிறது பணம், அழுகி போன பணம். அப்படி ஒரு அருவருப்பா பார்த்தா எப்படி ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? அப்படி இருப்பாங்க, கவர்ந்து இழுக்காது. அப்ப எந்த ஒரு இந்திரியத்தின் சுவையில, அதாவது அழியிற சுவையின் பக்கம் ஈர்ப்பு இல்லையோ இல்லையா? இந்திரிய சுகம் எல்லாமே அழியக்கூடியது தானே. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு தோசை சாப்பிட்றீங்க, அது நிரந்தரமா இருக்குமா? அந்த சுவை இருக்காது தானே. ஸோ அதே மாதிரியே தான் எல்லாமே இல்லை, 5 விகாரங்களுமே அப்படிதான். ஸோ இந்த அழியக்கூடிய சுவையின் பக்கம் எப்போ ஈர்ப்பு இல்லையோ அப்பதான் இந்த ஆன்மீக அதீந்திரிய சுகமே அனுபவம் ஆகும். கொஞ்சமாச்சும் கர்மேந்திரியத்துடைய சுகத்தை அனுபவம் பண்ணாங்கன்னா தலை கீழே நின்னாலும் அதீந்திரிய சுகம் வராதுங்கிறது. விடுபட்டு இருக்கிறதுல தான் இருக்குதே நமக்கு. சரி, அப்பதான் இந்த மனரசனையின் நிலையின் அனுபவம் ஆகுது. இதுக்காக நிரந்தரமாக மண்மனாபாவ நிலையில இருக்க முடிஞ்சு போச்சு. ஒருத்தரை தவிர எனக்கு யாருமே இல்லை, இங்க பார்த்தாலும் பாபா தான் பார்க்குறேன், இங்க பார்த்தாலும் பாபா தான் பார்க்குறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபா அன்பு இந்த மாற்றாட்சி மூலமா வெளிப்படுத்துற பாபாவை பார்க்கணும். அப்ப எப்படி மற்றவங்க கிட்ட மாட்டுவோம் இல்லையா? அப்ப மண்மனாபாவ நிலையில இருங்க, எதுலயும் மாட்டிக்க அதீந்திரிய சுகத்திலே மேற்ந்துட்டு இருப்பீங்கன்னு வார்தானம். ஸ்லோகன், எந்த சேவையில எல்லாருடைய ஆசீர்வாதங்களோட ருஷியின் அனுபவமும் ஆகுதோ அதுதான் உண்மையான சேவை. நீங்க ஒரு சேவை செய்யும்போது எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருந்து உங்களுக்கு ஒரு குஷியும் அனுபவம் ஆச்சுன்னா அதுதான் சேவை, அதுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இல்லாட்டினா கிடைக்காது. பொறாமை எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவங்கெல்லாம் கூட சேர்ந்துட்டு வந்தாங்கன்னா சேவை நடக்காது. அதுக்கு என்ன பண்ணால் அவங்களை எப்படியாவது திருப்திப்படுத்துறதுக்கான வழியை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சேவை வெற்றி பெறாதுன்ட்டு இல்லையா? ஏன்னா குஷியாக இருக்கணும், எல்லாரும் அங்கே குஷியாக இருக்கணும், அந்த சேவையில் இருக்கிற அத்தனை பேரும் குஷியாக இருக்கணும். அப்போ எப்போ குஷியாக இருப்பாங்க? அவங்களுடைய உள்ள சொன்னாரே விசேஷத்தை சேவையில் ஈடுபடுத்துங்க, அப்போ தான் அவங்களுக்கு குஷியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சேவையில் விசேஷம், அதை விட்டுட்டு நாம் ஒரு சேவை கொடுத்தா இருக்காது இல்லையா? அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி விசேஷத்தை காரியத்தில் பயன்படுத்தணும். ஓம் சாந்தி. சரி, பாபா என்ன சொன்னாரு? விசேஷத்தை தான் பார்க்க சொல்றாரு. சரி, அப்புறம் சேத்த பார்க்காதீங்க, தாமரை பாருங்க. முழுக்க முழுக்க விசேஷத்தை மட்டும் பாருங்க, விசேஷத்தை மட்டும் பாருங்கன்னே சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஃபுல் வாணியம். அப்புறம் என்ன சொன்னாரு? ஒரு விதை போட்டு அந்த மரம் பழங்கள் கொடுக்காத மரம் வேஸ்டான வராது. அது மாதிரி விசேஷத்தை காரியத்துல எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு விசேஷம் இருக்குது, சேவையில பயன்படுத்துங்க. இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அந்த 3 விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. விசேஷ சேவை, விசேஷ இல்ல விசேஷத்தை பாரு, அதாவது உங்களுடைய விசேஷத்தை காரியத்துல எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசேஷத்தை பாருங்க, அவங்களுடைய விசேஷத்தை காரியத்துல ஈடுபடுத்துங்க இல்லையா? இந்த 3 சொன்னாங்க. சரி, அப்புறம் என்ன சொன்னாங்க? பாபாவோட இதயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைவிருந்துட்டே இருக்கணும். இன்னொன்று அந்த விசேஷத்தை எடுத்துட்டு வர்றதுக்கான இது என்னன்னா சக்திகளை பயன்படுத்தி காரியத்தில் ஈடுபடுத்துங்கன்றது. சரி, என்ன சொன்னீங்க? இப்போ பாபாவுடைய இதே சிம்மாசனம் எங்கேயுமே கிடைக்காத சிம்மாசனம் இல்லையா? நமக்கு அது வேண்டாம். அந்த சங்கத்தை முதல்ல முடிங்கன்னு இல்லையா? அந்த சங்கம் எதுக்கு உங்களுக்கு? குறை பேசுற சங்கம் நல்லா சுவாரஸ்யமா இருக்க. ராமாயணமா எழுதிட்டு இருக்கிறீங்க, நாராயணாக சொன்னா ராமர் ஆவறதுக்கு கதை போடுறீங்களான்ற. சூப்பர் இல்ல? அப்புறம் பார்ட்டிகளுடைய சந்திப்பு அப்படியே ஒரு வேர்டுல ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அமைதி, அமைதி சக்தி, அமைதி கிரணங்களை கொடுத்துட்டே இருங்கன்னு. 2வது பாயிண்ட்ல என்ன சொன்னாரு? ஞான சூரியனுடைய வேலையை சக்தி கொடுத்துட்டே இருங்கன்னு. அடுத்தது 3வது பாயிண்ட்ல என்ன சொன்னாரு? அதான் பாபாவுடைய இதே சிம்மாசனம் 3வது. 4வது தான்
லைட் ஹவுஸ் ஆகி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு என்ன பண்ணோம், மண்மனா இல்லை அது மண்மனாபாவை கிடையாது. இதுக்கு என்ன பண்ணோம், லைட் ஹவுஸ் ஆகி கொடுத்துட்டே இருக்குன்னா கொடுக்கறது தான் இங்கே வாங்குறது. ஸோ மொத்தத்தில் கொடுங்க 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 தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே இல்லையா. எல்லாத்துலேயும் நிரப்பிக்கணும் உங்களுக்குள்ள. ஏன்னா பாபா அதுக்கு தானே வந்திருக்காரு. ஏன் ஃபுல்லாக எடுக்காம அவரு கொடுக்குறாரு, நீங்கள் ஏன் வாங்கிக்க மாட்டீங்க, ஃபுல்லாக எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொன்னீங்க, என்னென்ன குறைகள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்க, பார்த்து அதை எடுங்க, உங்கள்ட்ட இல்லாதே எடுங்க, எடுத்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு எது இல்லையோ அதை கொடுங்க. கொடுத்தீங்கனாலே உங்களுக்குள்ள நிரம்பிடும். சூப்பர். பேலன்ஸ் வைக்க சொல்றாரு இல்லையா. லட்சியமும் லட்சணமும் சமமா இருக்கணும். இதுல குஷி அடைஞ்ச பாருங்க, யாரு பாபாவுடைய பொக்கிஷத்தின் அதிகாரியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம்லாம் குஷி ஆகும். பாபா எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, பாபா எனக்கு சத்தியுகம் வேண்டாமா, என்ன வேணுமா, சத்தியுகம் வந்து தங்க முட்டையாம், அது வேணாமா, அந்த தங்க முட்டை போடுற கோழியே வேணுமா, சிவபாபா வேணுமா. எவ்வளவு சூப்பரா சொல்றாங்க பாருங்க இல்ல. சரி, வரதானம் என்ன சொன்னாரு, மண்மனாபவ, அதுல மட்டும் நிலைச்சிருந்து எல்லாத்தையும் அறுத்தறீங்க. அப்ப எந்த மாயம் உங்க கிட்ட சீப்ப அப்படின்னு சொல்றீங்களா, அது அப்படியே கவர்ந்து அப்படியே அழகழகா காட்டுவான். போ போ, உன் நேரத்தை ஏன் வீணாக்கிட்டு இருக்க, போ போ, உன் நேரத்தை ஏன் வீணாக்குற, இங்க எதுவும் பலிக்காது. ஏன்னா பாபா கிட்ட இருக்கு புத்தி. ஸ்லோகன், எல்லாருடைய ஆசீர்வாதமும் குஷியும் இருந்துச்சுன்னா அந்த சேவை தான் உண்மையான சேவை. அதான் அந்த சங்கிலியெல்லாம் அறுத்து எரியணும். எரிஞ்சிட்டீங்க அப்படின்னா பந்தனமற்று லேசா இருந்தீங்கன்னா இந்த கவர்ச்சியில மாட்டிக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், மண்மனாபவ, ஒரு நினைவு, ஒருத்தரை தவிர யாரும் இல்லை அப்படின்ற நினைவுல இருக்கணும் இல்லையா.